வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை மாநிலத்தில் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 4000 ரூபாயாக உயர்த்தப்படும். மீனவர் தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. கண்டாக்டர் தோட்டத்தில் பெயிண்டர் கொலை. வெளியூருக்கு தப்ப முயன்ற நண்பர்களை கைது செய்தனர் ஒதியஞ்சாலை போலீசார். ஏனாம் காவல் நிலையத்தில் கைதி மர்ம மரணம். மனித உரிமைகள் ஆணையம் தலையிடும்படி அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுவை மாநிலத்தில் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுவை அரசு மீன்வளத்துறை சார்பில் உலக மீனவர் தின விழா மகாலட்சுமி திருமண நிலையத்தில் திங்கட்கிழமை நடைபெற்றது. அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமை தாங்க சிறப்பு செயலர் மேத்யூ சாமுவேல் வரவேற்புரையாற்றினார். அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், அரசு கொறடா நேரு, எம்எல்ஏ லட்சுமி நாராயணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மீனவ சமுதாய மாணவ மாணவிகள் மற்றும் மீனவ பெண்களுக்கு மீன் விற்பனை செய்ய உதவிடும் பொருட்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய முதல்வர் ரங்கசாமி, மீன் வளத்தை பாதுகாத்தால் மீனவர்களின் பொருளாதாரம் மட்டுமன்றி நாட்டின் பொருளாதாரமும் உயரும் எனவும் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பில் மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் மீனவர் நலத்திட்டங்கள் புதுவையிலும் செயல்படுத்தப்படும் என்ற முதல்வர், மீனவர்கள் காணாமல் போய் உயிரிழந்தால் 2.5 லட்சம் ரூபாய் வழங்க விதிமுறைகளை தளர்த்தி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், மீன்பிடி தடைக்கால நிவாரணம் இனிமேல் 2750 ரூபாயிலிருந்து 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார். புதுவை கண்டாக்டர் தோட்டத்தில் பெயிண்டரின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த வழக்கில் தலைமறைவான நண்பர்களை போலீசார் கைது செய்தனர். புதுவை கண்டாக்டர் தோட்டத்தை சேர்ந்த சத்தியமூர்த்தி என்பவர் பெயிண்டராக பணியாற்றி வந்தார். ஞாயிற்றுக்கிழமையன்று காலை அவர் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து எஸ்பிக்கள் மோனிகா, சிவதாசன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக சத்தியமூர்த்தி தனது நண்பர்களுடன் மது குடித்துக் கொண்டிருந்த போது தகராறு ஏற்பட்டதாகவும், இதில் ஏற்பட்ட விரோதம் காரணமாக சத்தியமூர்த்தியை அவரது நண்பர்கள் அரிவாளால் வெட்டியும் தலையில் கல்லை போட்டும் கொலை செய்திருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த ஒதியஞ்சாலை போலீசார் தலைமறைவாக இருந்த கண்டாக்டர் தோட்டத்தை சேர்ந்த அருண், ஜான், செல்வம், பசுபதி ஆகியோரை ஆட்டுப்பட்டி பஸ் நிறுத்தத்தில் கைது செய்தனர். அவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மத்திய சிறையில் காவலில் வைக்கப்பட்டனர். ஏனாம் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி மரணமடைந்த சம்பவத்தில் மனித உரிமைகள் ஆணையம் தலையிட வேண்டும் என்று அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். 2 காவல்துறை அதிகாரிகளுடைய சஸ்பெண்ட் உத்தரவு நாளை ரத்து செய்யப்படுகிறது. எனவே என்னுடைய உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்கிறேன் என்று அங்கே ஏனாம் பகுதியிலே உண்ணாவிரதம் இருக்கும்போதே பப்ளிக்காக ப்ரெஸ்லேயே சொல்கிறார். இந்த மாதிரி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எஸ்ஐனுடைய இன்ஸ்பெக்டருடைய ரத்து இதை ஆர்டரை நாளைக்கு ரத்து பண்ணிட்டு வாங்க, கவர்னரும் முதலமைச்சரும் எனக்கு உறுதிமொழி கொடுத்தாங்கன்றாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு விசாரணையில் கவர்னரும் முதலமைச்சரும் நேரடியாக தலையிடும் போது விசாரணையினுடைய முடிவு என்பது நியாயமாக இருக்கிறதுக்கு சிறிது கூட வாய்ப்பே கிடையாது. அதனால் காவல் நிலையத்தில் மரணமடைந்த விசாரணை கைதியினுடைய மரணம் குறித்து மனித உரிமைகள் ஆணையம் இந்த பிரச்சனையை விசாரணை நடத்தணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஏனாம் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி மரணமடைந்த சம்பவம் தொடர்பாக அங்கு பணியில் இருந்த அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் உண்ணாவிரதம் இருந்த எம்எல்ஏ மல்லாடி கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தும் நோக்கில் நடவடிக்கையை ஆளுநரும் முதல்வரும் தலையிட்டு ரத்து செய்திருப்பது நியாயமல்ல என்று குற்றம் சாட்டினார். இந்த விஷயத்தில் அரசு முறையாக செயல்படாது என்பதால்
மனித உரிமைகள் ஆணையம் தலையிட வேண்டும் என்ற அன்பழகன், கடந்த 2 ஆண்டுகளில் பொதுத்துறை நிறுவனங்களால் பல கோடிக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இந்நிறுவனங்களில் எம்எல்ஏக்களை தலைவராக நியமிப்பதால் நிர்வாக சீர்கேடு ஏற்படுவதுடன் மக்கள் வரிப்பணம் திட்டமிட்டு வீணடிக்கப்படுவதாக கூறினார். புதுவையில் நடைபெற்ற சிந்தனை அரங்கத்தில் நீரிழிவு நோய் விழிப்புணர்வும் நடைமுறை வாழ்வில் மாற்றங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுவை சிந்தனையாளர்கள் பேரவை சார்பில் சிந்தனை அரங்கம் ஜோதி கண் பராமரிப்பு மையத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது. மன்னன் தலைமை தாங்க ரவிச்சந்திரன், வனஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் கோபிநாத் நீரிழிவு நோய் விழிப்புணர்வு மற்றும் நடைமுறை வாழ்வில் மாற்றங்கள் குறித்து உரையாற்றினார். இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பலர் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். புதுவை பாரதிபுரம் ஐயப்ப சுவாமி கோவில் துவங்கிய பிரம்மோற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பாரதிபுரத்தில் அமைந்திருக்கும் ஐயப்ப சுவாமி கோவிலில் கார்த்திகை மாத துவக்க நாளான நவம்பர் 17ஆம் தேதி விரதம் இருந்த பக்தர்களுக்கு குருசாமியால் மாலை அணிவிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக கோவிலின் பிரம்மோற்சவ விழா ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர். வருகிற 24ஆம் தேதி பள்ளிவேட்டை, 25ஆம் தேதி வேதபுரீஸ்வரர் கோவில் குளத்தில் சுவாமிக்கு ஆராட்டு, அதனைத் தொடர்ந்து வீதி உலா போன்றவை நடைபெற உள்ளது. வருகிற 26ஆம் தேதி கலசாபிஷேகம், புஷ்பாபிஷேகம் போன்றவை நடைபெறுவதுடன் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையன்று தங்கும் விடுதியுடன் பக்தர்களின் வசதிக்காக யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுவையில் சட்டநாள் வார விழா கொண்டாட்டம். வழக்கறிஞர்களின் டென்னிஸ் போட்டியை துவக்கி வைத்தார் முதல்வர் ரங்கசாமி. தவளக்குப்பத்தில் 22,000 சதுர அடி பரப்பளவில் புற்றுநோய் மருத்துவமனை. வருகிற 24ஆம் தேதி அடிக்கல் நாட்டு விழா. விளம்பர இடைவேளைக்கு பிறகு. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். ஸ்மார்ட்டா யோசிக்கிற உங்களுக்காகவே இதோ மணி எலக்ட்ரானிக்ஸின் சூப்பர் டிஸ்கவுண்ட்ஸ். பிரஸ்டீஜ் பிரஷர் குக்கர் மற்றும் ரைஸ் குக்கர்களுக்கு 25% வரை தள்ளுபடி. பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் மிக்சர் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் மற்றும் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்களுக்கு up to 35% ஆஃப் ஆன் எக்ஸ்சேஞ்ச். பிரஸ்டீஜ் ஒமேகா செலக்ட் குக்வேர் செட் வாங்கினால் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். டீலக்ஸ் பிளஸ் மகா மிக்சர் கிரைண்டர்களுக்கு இண்டக்ஷன் குக்டாப் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக்டாப்களுக்கு நான்ஸ்டிக் குக்வேர் செட் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் சிம்னியுடன் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ. ஹாப் மற்றும் சிம்னிகளுக்கு 25% டிஸ்கவுண்ட். மணி எலக்ட்ரானிக்ஸின் பிரஸ்டீஜ் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும் உண்டு. பிரஸ்டீஜ் பொருட்கள் வாங்க பிரஸ்டீஜ் சேர்மன்ஸ் கோல்ட் கிளப் அவார்ட் வாங்கின மணி எலக்ட்ரானிக்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. மறந்துடாதீங்க, மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது தந்தது ராம்சோக்ஸ் தந்தது வண்ண கோலம்.
மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர்காலம், தந்தது தந்தது ராம் சில்க்ஸ் தந்தது வண்ண கோலம். கண்ணின் கழகாய் அணிந்திடலாம், கலகலப்பாய் மகிழ்ந்திடலாம் ராம் சில்க்ஸிலே. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர்காலம், தந்தது தந்தது ராம் சில்க்ஸ் தந்தது வண்ண கோலம். மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. கனவுகள் தங்க கனவுகள், கனவுகள் மங்கை கனவுகள், எல்லாமே நிறைவேறும் இங்கே. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. தங்க கனவுகள் நனவாக. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே. அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் வழக்கறிஞர்களுக்கான டென்னிஸ் விளையாட்டுப் போட்டிகளை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். சட்ட நாளை முன்னிட்டு புதுவை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் விளையாட்டுப் போட்டிகள் கடந்த சனிக்கிழமையன்று நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக கதிர்காமத்தில் டென்னிஸ் விளையாட்டுப் போட்டிகளை முதல்வர் ரங்கசாமி, புதுவை தலைமை நீதிபதி ராமசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் வழக்கறிஞர் சங்க தலைவர் ரமேஷ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விறுவிறுப்புடன் நடைபெற்ற டென்னிஸ் போட்டியில் வழக்கறிஞர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு தங்கள் திறமையினை வெளிப்படுத்தினர். புதுவை அருகே உள்ள தவளக்குப்பத்தில் புற்றுநோய் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டு விழா வருகிற 24ஆம் தேதி நடைபெற இருப்பதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தவளக்குப்பம் பகுதியில் 22,000 சதுர அடி பரப்பளவில் புற்றுநோய் மருத்துவமனை கட்டப்பட இருப்பதாகவும், இதனையொட்டி வருகிற 24ஆம் தேதி நடைபெறும் விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்ட இருப்பதாகவும் தெரிவித்தார். புதுவையில் தற்போது 8 மருத்துவக் கல்லூரிகள் இருப்பினும் ஜிப்மரில் மட்டுமே புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற முடிகிறது என்ற சுப்பிரமணியன், புதுவையில் அமைய இருக்கும் புற்றுநோய் மருத்துவமனையால் விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், நாகப்பட்டினம், திருவண்ணாமலை மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை பெற முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். புதுவை மண்ணாடிப்பட்டு தொகுதியை சேர்ந்த காங்கிரசாரில் சிலர் அமைச்சர் ராஜவேலு முன்னிலையில் தங்களை என்ஆர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டனர். புதுவை மண்ணாடிப்பட்டு தொகுதியை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் ஜமுனா, ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ஆண்டவர் மற்றும் சிலர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி என்ஆர் காங்கிரஸில் இணையும் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெற்றது. இதற்கு துணை சபாநாயகர் செல்வம் தலைமை தாங்க அமைச்சர் ராஜவேலு முன்னிலையில் காங்கிரஸை சேர்ந்த சிலர் தங்களை என்ஆர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டனர். அப்போது உழவர்கரை நகரமன்ற முன்னாள் தலைவர் ஜெயபால் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். பால் கொள்முதல் விலையை உயர்த்தி மாட்டு தீவனம் வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுவை மாநில மாநாடு நவீனா கார்டன் திருமண நிலையத்தில் கடந்த சனிக்கிழமையன்று துவங்கியது. தமிழ் மாநில குழு உறுப்பினர் முருகன் கொடியேற்றி வைக்க அஞ்சலி தீர்மானம் மற்றும் தலைமை குழு தேர்வு செய்யப்பட்டது. இதன் பின்னர் முருகன் வரவேற்புரையாற்ற தமிழ் மாநில குழு உறுப்பினர் குணசேகரன் துவக்க உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து மாநில செயலாளர் பெருமாள் அரசியல், ஸ்தாபனம் மற்றும் வேலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசினார். இந்த மாநாட்டின் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். 2 தினங்கள் நடைபெற்ற மாநாட்டில் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி மாட்டுத் தீவனம் வழங்க வேண்டும், மாநில விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்து தரமான அரிசி வழங்க வேண்டும், ஏரி புனரமைப்பு திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்பது உட்பட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். நீங்கள் காணாமலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர் செட். மேலும் LCD, LED, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957.
சென்னையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 85 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 5 அடியாக காணப்படும் என்றும் வடகிழக்கு திசையிலிருந்து 28 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை மாநிலத்தில் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 4000 ரூபாயாக உயர்த்தப்படும். மீனவர் தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. கண்டாக்டர் தோட்டத்தில் பெயிண்டர் கொலை. வெளியூருக்கு தப்ப முயன்ற நண்பர்களை கைது செய்தனர் ஒதியஞ்சாலை போலீசார். ஏனாம் காவல் நிலையத்தில் கைதி மர்ம மரணம். மனித உரிமைகள் ஆணையம் தலையிடும்படி அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.